அட்டி அட்டி அட்டின்னு அட்டிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் டயர்டே ஆக மாட்டாங்க, பலசாலியாகவே நிற்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்க்கணும். சண்டை சண்டை சண்டைன்னு சண்டை போய்கிட்டே இருக்கு. எனக்கு இதை பார்க்கும்போது ஏன்டா கூலி படத்துக்கு ஏன் கொடுத்தாங்க, இந்த படத்துக்கு யூஏ கொடுத்துக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி இல்லாமல்ல. படத்தோட தலைப்பே தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. துப்பாக்கி 2ன்னு கூட வச்சிருக்கலாம். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தான். மதராசி படம் வெளிவந்துட்டு படத்தை பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க. படம் எப்படி இருக்கு, உங்களுடைய அனுபவம் என்ன? படம் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் இந்த படம் பேர் தப்பான படம் அல்லது மோசமான படம் அப்படின்னு சொல்ல முடியாது. படம் பார்க்குற மாதிரி படம் தான். ஆனால் இந்த படத்தை வந்து முதல் பாதியை ப்ரெசென்ட் பண்ண மாதிரியே இரண்டாம் பாதியையும் இன்னும் கூட புத்திசாலித்தனமாக காம்பேக்டாக பண்ணியிருந்தா இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். ஒரு 3 மணி நேரம் டைம் பாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த படம் பார்க்க தகுந்த படம் தான். பொதுவாக ஏஆர் முருகதாஸ் படங்களில் காமெடி பெருசாக இருக்காது. காமெடிக்கு முக்கியத்துவம் தராத டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம். ஆக்ஷன் காட்சிகள் தான். அதே போல் டைலாக்ஸும் வந்து நல்ல புச்சாலித்தனமாக பண்ணியிருப்பார். நீங்கள் அதையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இந்த படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் கிடைக்கும். மற்றபடி வந்து ஒரு முறை பார்க்கலாம் அந்த மாதிரி படம். இப்போ கதையாக பார்த்தா ஒரு புதுமையான ஒரு கதையை எடுத்திருக்காரா, இல்லாட்டியும் அவர் ஏற்கனவே இருக்கிறதோடைய கலவையாக எதுவும் இருக்கா? அதாவது தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்குது இந்தியாவிலேயே. இந்த மாநிலத்தில் துப்பாக்கி கலாச்சாரத்தை பரப்பணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு கும்பல் வந்து ஆயுதங்களை கடத்திட்டு உள்ளே வராங்க. அதாவது துப்பாக்கிகள் ஒரு 3 கண்டெய்னர் துப்பாக்கி. இந்த துப்பாக்கியை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அந்த துப்பாக்கியை விநியோகம் பண்ணி அதன் மூலம் வந்து எந்த பிரச்சனையாக வந்தாலும் அடிதடி அல்லது குத்து வெட்டு இப்படி தானே போவாங்க. அவங்க வந்து அதற்கு பதிலாக துப்பாக்கியை கையில் எடுக்கணும். அப்படி எடுத்தாங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரம் வளரும். எதுக்கு எடுத்தாலும் துப்பாக்கி தேவை அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அப்போது வந்து இந்த ஆயுத பிஸ்னஸ் வந்து பெருசாக போகும் அப்படின்னு ஒரு கும்பல் வந்து பிளான் பண்ணி அந்த துப்பாக்கிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சா, இப்படி பரப்புனாங்களா, அது துப்பாக்கி கலாச்சாரம் பெருசாச்சா, இதைத்தான் வந்து அந்த படம் டீல். ஆனால் படத்தோட தலைப்பே தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு. துப்பாக்கி 2ன்னு கூட வச்சிருக்கலாம். ஏன்னா துப்பாக்கிலேயாவது துப்பாக்கி தான் இருக்கு. துப்பாக்கிலேயாவது வந்து அந்த மாதிரி நேரடியாக எதுவுமே இல்லை கான்செப்ட். பட் இந்த படம் வந்து இந்த படத்தோட கதை களமே துப்பாக்கி தான். துப்பாக்கி விநியோகம் பண்ணுறது தான். அதனால் இந்த படத்துக்கு துப்பாக்கின்னே வச்சிருக்கலாம். சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு, அப்புறம் அந்த ருக்மிணி வசந்த் இவங்களுடைய நடிப்புலாம் எப்படி இருக்கு? சிவகார்த்திகேயன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக உழைச்சிருக்கார். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு. என்ன கேரக்டரோ அந்த கேரக்டரை டைரக்டர் சொன்னதை அப்படியே உள்வாங்கி அதை வந்து ரொம்ப ஒரு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதே போல் அவருடைய டான்ஸை காட்டுறதுக்கு ஒரு பாட்டு, அவருடைய அந்த காதல் உணர்வை அதை வெளிப்படுத்துறதுக்கு பாட்டு, ஆமாம், அப்படி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ்லியாக இருக்கும். ஒரு அப்பாவியான ஒரு இளைஞன், இவர் மனநலம் பாதிக்கப்பட்டு அதன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு இளைஞன், ஒரு கார் ஃபேக்டரியில் வேலை பார்க்குறாரு. ஒரு பொண்ணு சந்திக்க நேருது. அந்த பொண்ணு கூட காதல் உருவாகுது. அந்த காதல் ரொம்ப அழகாக வந்து பூத்து வருது. அந்த நேரத்தில் வந்து அவன் எப்படி வந்து ஒரு அந்த என்ஐஏ அப்படிங்கிற தேசிய புலனாய்வு முகமை அவங்க அந்த துப்பாக்கி கடத்துகிற கும்பலை சேஸ் பண்ணுறாங்க. அந்த செயினுக்குள்ளே எப்படி அவர் வந்து நுழையிறாரு அப்படிங்கிறத முருகதாஸ் பின்னி இருக்கிற விதம் வந்து அவருடைய அந்த கஜினி அப்புறம் துப்பாக்கி இந்த படங்கள்ல நினைவுபடுச்சு. அந்த புத்திசாலித்தனம் வந்து அந்த ஸ்கிரிப்டில் இருந்தது. ஆனால் அது இடைவேளைக்கு பிறகு வந்து அதை கொண்டு போன விதம் இருக்கு. அதுதான் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் அளிப்பது. முருகதாஸை பொறுத்தளவுக்கு அவர் அந்த பழைய படங்களை மறக்காம இருக்கிறாரு போல தெரியுது. ஏன்னா ஏதோ ஒரு இந்த 2 படங்களுடைய இது இருக்குல்ல, இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது, பாதிப்புகள் பாதிப்பு மட்டும் இல்லை, புதுசா ஒன்றை யோசிக்காம அந்த 2 படங்களினுடைய அந்த கேரக்டர்ஸ், பிளாட், இது ரெண்டுத்தையும் வந்து இந்த படத்துக்கு அவர் பயன்படுத்திட்ட மாதிரி தான் தெரியுது.
கஜினி துப்பாக்கியின் கலவையா வந்து அவர் இந்த படத்தை கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். ஒரு 20 வருஷம் சினிமாவில் ஆயிருக்குமா இவங்களுக்கு முருகதாஸுக்கு இருக்கு. ஆனா இவங்க இன்னும் இந்த ட்ரெண்டிங்கா இருக்கிற இந்த உள்ள காலகட்டத்தோட கதைகள் இருக்குல்ல, அதை எடுக்காம இந்த பழைய அந்த இந்த மாதிரியான விஷயங்கள், அதான் இதுதான் இவங்களோட பிரச்சனையே. இப்போ சங்கருக்கு என்ன பிரச்சனை? இதே தான் ஊழல். அவரு லஞ்சம் வாங்குறது தப்பு. ஊழல் அது கூட எப்படின்னா இந்த 5 ரூபா 10 ரூபா ஊழல் வாங்குறது, ரோட்ல எச்சு துப்புறது, அதுதான் வந்து அவருக்கு மிகப்பெரிய தப்பா தெரியுது. மிகப்பெரிய அளவுக்கு நடக்கிற ஊழல் எல்லாம் வந்து பெருசா அதை கண்டு காணாம போயிடுறாரு, அல்லது எங்கேயாவது வந்து பொதுவா ஒரு மைதானத்தில் அட்ரஸ் பண்ற மாதிரி அதை முடிச்சிடுறாரு. அதுதான் மேம்போக்கான ஒரு பார்வை அப்படிங்கிறது. ஏஆர் முருகதாஸுக்கு வந்து அதே மாதிரி தேசிய பாதுகாப்பு. ஆமா, அவருக்கு வந்து துப்பாக்கி, தேசிய பாதுகாப்பு, ஸ்லீப்பர் செல்லு அந்த மாதிரி அவர் போயிட்டு. இதுல வந்து வித்யுத் ஜமால் அவங்க தான் வில்லனா இது பண்ணிக்கிறார். பிஜு மேனன் இவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு? சிவகார்த்திகனுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசை கவர்ற மாதிரியான பாத்திரம் பிஜு மேனனுக்கு இருக்கு. அவர் படம் முழுக்க வர்றாரு. அவர் தேசிய புலனாய்வு முகமையோட ஒரு அதிகாரியாக வருவார். இந்த பகுதியில் அந்த துப்பாக்கி கலாச்சாரம் பரவுவதை தடுப்பதற்கான பொறுப்பு அவருக்கு இருக்குது. அந்த பொறுப்பு மிக்க ஒரு அதிகாரியாக கூடவே வந்து அவருடைய மகனும் வந்து அந்த ஆப்ரேஷனில் இருக்காப்புல. நம்ம ஒருவேளை வந்து இவருடைய மகன் தான் வந்து ஸ்லீப்பர் செல்லில் இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் வர்ற மாதிரி சில காட்சிகள் வந்தாலும் கூட அவர் ஒரு ஹானஸ்டான அதிகாரி அப்படின்னு. விக்ராந்த் அந்த கேரக்டர், விக்ராந்த், பிஜு மேனன், விக்ராந்த் அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் யதார்த்தமா இருக்கிறது மாதிரி யதார்த்தமா இருந்தது. குறிப்பாக இந்த விக்ராந்தை வந்து இன்னும் கூட நிறைய பயன்படுத்தலாம். நல்ல நடிகர். அந்த பாடி லாங்குவேஜ், அவருடைய அந்த இந்த 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 ரோலுக்கான சீரியஸ்னஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அழகாக. அதை மீறி நடிக்க மாட்டாரு. ஆமா, அந்த ஒரு பாயிண்ட்டை மீறி நடிக்க மாட்டாரு. அதுதான் டைரக்டர்ஸோட ஆக்டர். அதை நல்லா பண்ணியிருந்தாரு. அவரை இன்னும் நிறைய பயன்படுத்தலாம். அடுத்து வித்யுத் ஜமால் என்னடா பொசுக்குன்னு இன்டர்வெல்லே வந்து போட்டாங்களே இவரை அப்படின்னு பார்த்தாக்கா, இடைவேளைக்கு பிறகு நான் இருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு ருத்ர தாண்டவம் ஆடுறாரு. அவருடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கார். இன்னொரு வில்லனாக வருகிற சார்பட்ட பரம்பரையில் வந்த நடிகர் நினைக்கிறேன், அவரும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கார். வில்லாதி வில்லன்கள் மாதிரி இந்த 2 பேரும் பண்ணியிருக்காங்க. கதாநாயகி ருக்மிணி வசந்த் அவங்களும் வந்து பாந்தமான ஒரு நடிப்பு. அந்த கேரக்டர் என்ன தேவையோ அதை வந்து அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் வந்து சிறப்பாக இருக்கிற அம்சங்கள்னு எதை சொல்லலாம்? அந்த படத்தில் எனக்கு அனிருத் மியூசிக் ஒரு ப்ளஸ் தான். அவர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஆக்ஷன் காட்சிகள்லாம் வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா இருக்குது. அதே போல் பாடல்களில் ஒரு 3 பாட்டு நல்லா கேட்குற மாதிரி சாங் இருக்குது. அந்த லவ் போர்ஷன்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஏஆர் முருகதாஸ், நம்ம அனிருத், சிவகார்த்திகேயன் இந்த காம்பினேஷனில் ரொம்ப சாஃப்டான ஒரு லவ் ஸ்டோரி கொடுக்கலாம். அவங்க அழகாக கொடுக்கலாம். ஒரு ஆக்ஷனே இல்லாம ஒரு ரொமான்ஸு, லவ், அதே போல் லைட்டாக ஒரு காமெடி எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு படம் வந்து வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த முதல் பாதியை பார்க்கும்போது வந்து நமக்கு மனசு கொஞ்சம் லைட்டாக இருந்தது. 2வது பாதி தான் வந்து ரொம்ப வன்முறை காட்சிகள், சண்டை போய்கிட்டே இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது ஏன்டா கூலி படத்துக்கு ஏ கொடுத்தாங்க, இந்த படத்துக்கு யூஏ கொடுத்துக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்வி இல்லாமல்ல. இது சீரியஸாகவே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இதில் சென்சார் அதிகாரிகளுடைய ஒருதலை பட்சமான ஒரு பார்வை இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. ஏன்னா பார்க்கும்போது தெரியும் இந்த படம் வந்து மேக்சிமம் வயலன்ஸ் செகண்ட் ஹாஃப் எல்லாம் அதுக்கு மேலே வயலன்ஸே இல்லைன்ற அளவுக்கு வச்சுருக்காங்க. கூலி படத்தை கம்பேர் பண்ணால் அது ஒரு ஃபேமிலி படமாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபேமிலியோடு போய் குழந்தைங்களோட பார்க்குற மாதிரி படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் மாற்றிருக்கலாம், இதெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம்னு எது தோணுது அவங்களுக்கு? குறிப்பாக இந்த 2வது பாதியில் நிறைய லாஜிக் மீறல்கள் நிறைய இருக்குது. அதை வந்து கொஞ்சம் முருகதாஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கூட பெட்டராக இது வந்து நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு இந்த படம். அதே போல் அந்த கிளைமேக்ஸில் அந்த கண்டெய்னரை கொண்டு வந்து வச்சு அந்த கொண்டு போய் கடலில் தள்ளுற மாதிரியான காட்சிகள்லாம் அது இன்னும் நல்லா நம்ம நம்புற மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய உள்நாட்டு பாதுகாப்பு இருக்குல்ல, இன்டர்னலாக நம்மள்ட்ட போலீஸ் இருக்கா இல்லையாங்கிற ஒரு இது இருக்குல்ல, ஒரு சினிமாவாக அது நடக்குது. ஆனால் நம்மள்ட்ட ஒரு பாதுகாப்பு இருக்குது, போலீஸ். ஆக்சுவலாக புத்தன் நான் இப்போ இன்னொன்று பதிவு பண்ணோம், நிஜமாகவே வந்து நம்ம ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, வெதர் அது நம்ம தமிழ்நாடு போலீஸாக இருக்கட்டும், 1000 விமர்சனம் இருக்குது, அது வேறு விஷயம். தமிழ்நாடு போலீஸு அல்லது மத்தியில் இருக்கிற நம்ம இராணுவம் அல்லது கமாண்டோ படைகள், இந்த என்ஐஏ, இந்த தேசிய புலனாய்வு முகமை, இங்கெல்லாம் இருக்கிற அதிகாரிகள், அதாவது வீரர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு இணையாக வந்து யாரையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டெரிஃபிக்கான வீரர்கள் அவங்கள வந்து இப்போ சும்மா ஏதோ குருவியை சொல்கிற மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து இவரை செலக்ட் பண்ணுறதே ஒரு முரணான ஒரு விஷயம் தான். இன்னொன்று அவங்களோட அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது தாக்கு பிடிக்கிற திறன்,
அது வந்து உலகத்திலே வந்து நம்பர் 2 வந்து நம்ம தான், அதாவது இந்திய ராணுவம் தான் சொல்கிறாங்க. நம்பர் 2ங்க. அப்படி ஒரு இராணுவ அமைப்பு நம்மக்கிட்ட இருக்குது. நம்முடைய பாதுகாப்பு வீரர்கள் வந்து அந்த அளவுக்கு பலசாலிகள், புத்திசாலிகள். முக்கியமாக எப்பேற்பட்ட சிக்கலான கேஸ் இருந்தாலும் ஜஸ்ட் வந்து அப்படி 2-3 நாளைக்குள்ளே வந்து அவங்க சால்வ் பண்ணிடுறாங்க. வேணா அதை வெளியே சொல்கிறது இல்லையே தவிர, ஏன்னா அரசியல்காரனுக்காக சில விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களால முடியாதே கிடையாது. அப்படி ஒரு ஃபோர்ஸை வந்து ஒரு சொத்த கூட்டம் மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. முருகதாஸ் வந்து நிச்சயமா இதை வந்து அவர் இனி இந்த தப்பை செய்யக்கூடாது. ஒரு பலவீனமா இருக்கிறது மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு சினிமாவா இதை நம்ம பார்த்தாலும் ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பையனை போய் அந்த ஒரு இதுக்கு அனுப்புறது இருக்குல்ல, ஒரு ஆக்ஷன் ஆபரேஷனுக்கு, அது ரொம்ப ஒரு கற்பனையா இருந்தா கூட இதை எப்படி நம்ம யதார்த்தத்தில் அதை நியாயப்படுத்துறதுக்கு வேற ஏதாவது சில விஷயங்களை வச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியா சொல்றாங்க பாருங்க, அவனுக்கு வந்து அந்த அனிமல் இது ஏதோ ஒன்று வந்து அனிமல் இன்ஸ்டிங்க்ட். அதே மாதிரி காதலுக்காக இந்த படம் இன்னொரு கதையும் இருக்கு இதுக்குள்ள. எப்படின்னா காதலிக்காக அவர் எந்த இடத்துக்கும் போவார், எந்த எல்லைக்கும் போவார் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து பயன்படுத்தி இவரை இந்த ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அப்படி. பட் அதை வந்து இன்னும் சின்சியராக பண்ணியிருந்தாருனாக்கா நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து எப்படி ஒரு விஷயத்தை எதிர்நோக்குறாங்க, இந்த மாதிரியான சேலஞ்சஸை எப்படி வந்து அவங்க உடைக்கிறாங்க, இதை வந்து புத்திசாலித்தனமாக நம்ம ஆட்களை பலசாலிகளை காமிச்சாலே அது ஒரு ஹீரோயிக் ஃபிலிம். அது ஒரு ஹீரோ, அதுதான் மிகப்பெரிய ஹீரோயிசம் படம். நியாயமாக அப்படி தான் காட்டணும். அதை விட்டுட்டு வந்து நமக்கு இவ்வளோ பலவீனமான அமைப்பு இருக்கிற மாதிரி காட்டுறதெல்லாம் ஒரு 10 பேர் வந்து பாதுகாப்பு படையை சுடுறதெல்லாம் ஒத்த ஆளா வந்து ஒரு ஏஜென்சியே காலி பண்ணுறான். அது எப்படி வந்து நம்ம நம்புறது? அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து 2 பேரும் மோதிக்கிறத பார்த்து போது எவ்வளோ நேரம் தான் அடிச்சுப்பீங்க? எவ்வளோ துப்பாக்கி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் சண்டை வெறும் சண்டை, அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் டயர்டே ஆக மாட்டாங்க, பலசாலியாகவே நிற்கிறாங்க. அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்க்கணும். அது முருகதாஸுக்கு வந்து இன்னும் கூட அவர் அந்த காலத்திலேருந்து அவர் வெளியே வராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதை பார்க்கும்போது. ஆனாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இது படம் இருக்கிற மாதிரியான ஒரு இது கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் வந்து இதை கொண்டாடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொன்று சிவகார்த்திகேயன் வந்து யாரையுமே வந்து இதில் காப்பி அடிக்கிறது அல்லது மற்றவங்க ஸ்டைல் அவருடைய பொறுப்பை சரியாக ஒன்றும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன வேணும், டைரக்டர் என்ன சொன்னார் அதை வந்து நான் கரெக்டாக செஞ்சிடறேன் அப்படி வந்து செஞ்சுருக்காரு. அதனால் சிவகார்த்திகேயனுக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு போகிறவங்களாம் நிச்சயமாக அந்த படம் ஏமாத்துறது. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.